ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்எஸ் ஐடியா. இன்றைக்கான வீடியோவில் ஓடிஜி கேபிள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ரெண்டுத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓடிஜி கேபிள் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். பழைய யூஎஸ்பி கேபிள் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் பழைய சார்ஜிங் மாடியூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி ஃபீமேல் போர்ட் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இது நார்மல் எலக்ட்ரானிக் ஷாப்லேயே கிடைக்கும், வாங்கிக்கலாம் நீங்கள் வேணுன்னா கூட. இப்போ அந்த பழைய யூஎஸ்பி கேபிளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட பி டைப் கேபிள் இருக்கிறத எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போ 4 ஒயர் இருக்கும். அந்த 4 ஒயரில் பார்த்திங்கன்னா இப்போது பிளாக் அண்ட் ரெட் விசிசி அண்ட் கிரவுண்டு போயிடும். க்ரீன் அண்ட் ஒயிட் டேட்டா ப்ளஸ்ஸு டேட்டா மைனஸ் அப்படின்ட்டு வரும். நான் ஒரு சர்க்யூட் டயக்ராம் இந்த இதில் லிங்க் பண்ணுறேன். அந்த சர்க்யூட் டயக்ராமில் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கோ அதே மாதிரியே நீங்களும் அதில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. அந்த போர்டில் இருக்க ஹோல்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த ஹோல்ஸை கொஞ்சம் பெருசாகிட்டு அதில் யூஎஸ்பி ஃபீமேல் போட்டு வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி அந்த ஹோல்ஸை பெருசாகிடுங்க. இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டிங்கன்னா அந்த 2 சைடு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், மற்ற பின்னெல்லாம் சின்னதாக தான் இருக்கும், அதிலே போயிடும். இந்த மாதிரி மற்ற சின்ன பின்னெல்லாம் அலைன் பண்ணி கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. யூஎஸ்பி ஃபீமேல் போர்ட்டை 2 சைடும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்த உடனே 2 சின்ன கம்பி எடுத்துக்கோங்க. அந்த கம்பியை பார்த்திங்கன்னா 4 பின்னுக்கும் அதில் சால்ட்ரிங் பண்ணி பேக் சைடு எடுத்துருங்க. சால்ட்ரிங் பண்ணும்போது ஒரு பின்னும் இன்னொரு பின்னும் டச் ஆகாத பார்த்துக்கோங்க. டச் ஆச்சுன்னா நமக்கு ஓடிஜி கரெக்டாக ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 பின்னையும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்த யூஎஸ்பி பி டைப் இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபுல்லாக அந்த சைடில் இருக்கிறதுனால மோல்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. சேஃபாக கட் பண்ணுங்கள். டைப் பி மேல் போர்ட்டோட மேலே இருக்க அந்த ஷீல்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டே பார்த்திங்கன்னா 5 பின் இருக்கும். கிரவுண்ட் பக்கத்தில் இருக்க பின்னை நான் காமிக்கிறேன் பாருங்க, அது 2 பின் வச்சு சால்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பி டைப் மேல் போர்ட்டை எடுத்து யூஎஸ்பி ஃபீமேல் போர்ட்டோட சால்ட்ரிங் பண்ணணும். இதுக்கான கனெக்ஷன் டயக்ராம் வீடியோட பக்கத்தில் லிங்க் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி ஃபஸ்ட்டு பிசிபியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ பி டைப் மேல் போட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ ஒன்று வச்சு ஒட்டிக்கோங்க. சைட்லலாம் நல்லா ப்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அந்த பின்னு ஷேக் ஆகக்கூடாது நமக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் ஒட்டியாச்சு. இப்போ நமக்கு ஓடிஜி கேபிள் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மொபைலில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ அதில் ஒரு பென்ட்ரைவ் போடுறேன் பாருங்கள், 4 GB பென்ட்ரைவ் இது. மொபைல் செட்டிங்க்கு போய்ட்டு ஓடிஜின்னு டைப் பண்ணுங்கள். ஒரு ஆப்ஷன் வரும், அதை ஆன் பண்ணுங்கள்.
ஆன் பண்ணிட்டு இப்போ வாங்க ஸ்டோரேஜில் போய் பார்ப்போம். ஸ்டோரேஜில் போனால் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இப்போது புதுசாக நம்ம போட்டிருக்க பென்ட்ரைவ் நமக்கு விசிபிள் ஆகுது. இப்போ ஓடிஜி ஆஃப் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான ஓடிஜி ஒன்று செஞ்சாச்சு. இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.